ஓகே. ஸோ மைண்ட், இந்த மனதை குறித்து ஏன் ரொம்ப தெரிஞ்சுக்கணும், ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, தேவன் மனிதனை படைக்கும் பொழுது தேவனால் படைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பெரிய கிரியேட்டிவ் பவர், மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லலாம். வல்லமை உடைய ஒரு காரியம் என்னன்னா மனிதனுடைய மனது. த மேன்ஸ் மைண்ட், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமா. மைண்ட் எங்க இருக்கு? ஆத்துமா. ஆத்துமானா சோல். சோ மனிதனை எப்படி தேவன் படைக்கிறார்? ஸ்பிரிட், சோல், பாடி. சொல்லுங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம். சொல்லுங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம். மனிதன் எப்படி படைக்கப்படுகிறான்? ஆத்துமா, ஆவி, சரீரம். இல்ல சரீரம், ஆத்துமா, ஆவி. இல்ல நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா இந்த 3 தன்மைகளோட தான் மனிதன் படைக்கப்படுகிறான். இப்போ இதை எப்படி நீங்க உணர முடியும்? எப்படி பிரதர் நான் தெரிஞ்சுக்கிறது? ஒண்ணும் இல்ல. எல்லாரும் உங்க மேல கைய வைங்க. உங்க கை மேல கைய வைங்க. தொடுங்க பார்க்கலாம். இப்படி தட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். இதுதான் என்னது? உங்க சரீரம், உடம்பு. அது தெரியும்ல? ஆமா. ஏன்னா வேர் இஸ் த பாடி? நீங்க உங்க உடம்புக்குள்ளதான் இருக்கிறீங்க. ரைட்? சோ இதுதான் உங்க உடம்பு. ஆண்டவர் இந்த உடம்ப படைச்சாரா? படைச்சிருக்கிறார். ரைட். எல்லாம் ரைட்ங்கிறீங்க. சரி, நான் சொல்ல சொல்ல கேட்டுவாங்க. இப்ப யோசிக்கலாம், பிரதர் இப்ப நீங்க சொல்லி தரதெல்லாம் கேட்டா என் கடன் பிரச்சனை தீந்துருமா? கண்டிப்பா தீந்துரும். இப்படி நீங்க இதெல்லாம் கேட்டா என் வீட்டுல இருக்க சூழ்நிலை மாறிடுமா? கண்டிப்பா மாறிடும். இதெல்லாம் கேட்டா நான் நல்லா சுகத்துல இருக்க முடியுமா பிரதர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் சுகத்தில் வாழ முடியும். ஆமென். ஏன்? ஏன்னா தேவன் எந்த நோக்கத்தோடு நம்மளை படைத்திருக்கிறார், தேவன் எப்படி நம்ம கிட்ட செயல்படுகிறார், நம்ம எப்படி வாழணும், இந்த காரியங்கள், இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய அறிய இந்த சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? அலைன் பண்ணும். அலைன்னா என்ன? தேவனுடைய நோக்கத்துக்கு நேராக உங்களை என்ன பண்ணிடும்? கொண்டு போயிடும். அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம தானாகவே அதுக்குள்ள போயிடுவோம் பாருங்க. நம்ம முடிவுகளை கூட கரெக்டா எடுப்போம். இப்ப என்னன்னா மனிதனுக்கு இந்த விஷயம் புரியாதனால மதம் என்ன பண்ணிடுச்சுன்னா, மதத்தின் ஆவி, ரிலீஜியஸ் ஸ்பிரிட் மனுஷனை ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள, ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டுடுச்சு. லிமிட் பண்ணிடுச்சு. இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இதை பத்தி தெரிஞ்சுக்க கூடாது. சோ மனுஷன் லிமிட் ஆகிறான். ஆனா இயேசு கிறிஸ்து அதுல இருந்து நம்மளை விடுதலை செய்கிறார். ஓகே. சோ இயேசு இருந்த காலத்திலையும் சரி, இன்னைக்கும் சரி, சத்தியத்துக்கு விரோதமா எழும்புகிறது மதத்தின் ஆவிதான் தவிர வேற யாரும் கிடையாது. பாவிகளோ, புற ஜாதியார்களோ, பிற மதத்தினரோ யாருமே கிடையாது. வேதத்தை அறிந்த மத ஆவியினால் நிரப்பப்பட்டவங்க சத்தியத்துக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க எப்பவுமே. அது காலகாலமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கே சிலுவையிலேயே அரைஞ்சிட்டானுங்க. சோ அதனால மதத்தின் ஆவியிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். இப்ப நீங்க இதை கேட்கறீங்கன்னா உங்க ஓப்பன் மைண்டா கேட்கணும். ஏன்னா நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க, நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் உங்க மைண்டுக்குள்ள ஆல்ரெடி இருக்கலாம். சிலருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். நான் அடிக்கடி பார்ப்பேன், இந்த புதுசா இப்பதான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு வர்றவங்க, பைபிளே தெரியாதவங்க, அவங்க சத்தியத்தை சொல்லி கொடுத்தா சூப்பரா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? நிஜமா. நீங்க சில விஷயம் இப்படிதான்ப்பா, ஆண்டவர் இப்படிதான் விரும்புறாரு, அவர் ரொம்ப நல்லவர்னா ஆமேன்றாங்க. அவங்களுக்கு டவுட்டே இல்ல. ஆமா, கடவுள் நல்லவர் தானே அப்படின்னு. ஆனா பல வருஷம் இந்த சபைக்குள்ள, சர்ச்சுக்குள்ள இருந்து பல பிரசங்கம் கேட்டு தலைக்குள்ள நிறைய இதெல்லாம் உள்ள வச்சுட்டு அவங்களுக்கு நல்லவர்னு சொல்றத அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு சிஸ்டருக்கு இப்படிதான், சிஸ்டர் ஆண்டவர் நல்லவர் அப்படின்னா, நல்லவர் தான் பிரதர் அப்படிங்க. நல்லவர் தான் அப்படின்னா நல்லவர்னு சொல்றீங்க கொஞ்சம். ஏன்னா நம்மளை வச்சே ஆண்டவரை பாத்துடுறது. ஏன்னா நம்ம ரொம்ப நல்லவங்க, பிள்ளைங்கள்கிட்ட திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா தூக்கி போட்டு அடி அடின்னு அடிக்கிறது. அப்படிதானே? நம்ம ரொம்ப பாசம், அன்பு நம்ம பிள்ளைங்க மேல. திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா பெல்ட்டை கழட்டி டமால் டமால் வச்சு செஞ்சிடறோம் இல்லையா? சோ நம்மளை வச்சே ஆண்டவரும், ஆமா நமக்கே கோவம் வருது இல்ல, ஆண்டவர் அப்படித்தானே, நம்ம ஆண்டவரை என்ன பண்ணிடுறோம்? நம்மளை வச்சு கம்பேர் பண்ணிடுறோம். விழுந்து போன மனிதனுடைய நேச்சரை வச்சு படைத்த தேவன் கெட்டவராகவும் இருப்பாரு, அடிக்கிறவராகவும் இருப்பாரு, தண்டிக்கிறவராகவும் இருப்பாருன்னு
உள்ள பதிஞ்சிடுச்சு. இப்ப அவங்ககிட்ட போய் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்னா ஏத்துக்கொள்ள முடியல. அங்க இங்க இதெல்லாம் மாத்திருவோம், இதெல்லாம் சரியாயிடும், அவர் நல்லவர் என்பது உள்ள வந்துரும். ஓகேயா? அதனாலதான் இந்த சத்தியங்களை நம்ம கேட்கணும். ஓகே, சரி, இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ மனிதனை தேவன் திருத்துவமாக படைக்கிறார். சொல்லுங்க, ட்ரையோன். சொல்லுங்க, 3 தன்மைகளோடு படைக்கிறார். சரீரம், இந்த சரீரத்துக்குள் இருக்கிற ஆவி, அப்புறம் இந்த ஆவியையும் சரீரத்தையும் இணைக்கிற ஆத்துமா. சொல்லுங்க, சரீரம், சரீரத்துக்குள் இருக்கிற ஆவி, இந்த ஆவியையும் இந்த சரீரத்தையும் இணைக்கிற ஆத்துமா. இட்ஸ் a body, the spirit which is inside the body, the soul which connects the spirit and the body. Okay, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, I am a spirit living inside this body, I have a soul. நான் ஒரு ஆவியாக இருக்கிறேன், இந்த சரீரத்துக்குள் நான் வாழ்கிறேன், எனக்கு ஒரு ஆத்துமா, ஒரு மனது என்பது இருக்கிறது. யாருக்கெல்லாம் புரியுதுங்களா? இப்ப நீங்க உண்மையா நீங்க யாரு? ஒரு ஆவி. நம்ம எல்லாரும் ஆவிங்க தான். என்ன இந்த பூமியில இருக்கணும்னா ஒரு ஒரு சட்டம் இருக்கு பாருங்க, பூமிக்குரிய சட்டம். இது தேவன் படைத்த சட்டம். என்ன சட்டம்னா, இந்த பூமியில பிசிக்கல் வேர்ல்டுல நீங்க ஆவியா இருக்க முடியாது. ஆவியா இருந்தீங்கன்னா இல்லீகல். யூ cannot வாக் இன் ஸ்பிரிட். அப்படின்னா நீங்க வெறும் ஆவியில அப்படி நடக்க முடியாது. இந்த பூமியை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா உடம்பு தேவை, பிசிக்கல் பாடி தேவை. இப்ப இயேசுவே தேவனே பூமிக்கு வரணும்னா ஆவியாவே வந்திருக்கலாம். நான் ஆவியாக வந்திருக்கிறேன் அப்படின்னு காட்டலாம். இல்ல, அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அதுதான் இயேசு கிறிஸ்து. சோ சரீரத்துலதான் தேவன் வந்தார், ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரும் பூமிக்கு வரும்போது அவரு அப்படியே ஆவியா அலையல. அவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் நிரப்புற தேவன். ஆனால் அவர் நம்முடைய சரீரம் அவருக்கு தேவை. அதனாலதான் ஆவியானவர் எங்க வாசம் பண்றாரு? ஏதோ புளிய மரத்திலேயோ வேப்ப மரத்திலேயோ இல்ல, நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஏன்னா அவருக்கு உடம்பு தேவை. The body is very important to access this earth. இந்த பூமியை நாம் தொடர்பு கொள்ளுவது, பிசிக்கல் வேர்ல்ட நாம் தொடர்பு கொள்ள இந்த சரீரம் மிக முக்கியமானது. புரியுதா? யாருக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு? ஆமென் போட்டுருங்க பார்க்கலாம். சரி, அப்போ நம்ம இந்த உடம்புக்குள்ள இருக்கிறோம். அதனாலதான் இந்த சரீரம் ரொம்ப முக்கியம். ஏன்? உடம்பு டேமேஜ் ஆச்சுன்னா, இந்த சரீரம் டேமேஜ் ஆச்சுன்னா நீங்க என்ன ஆகணும்? உங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போய் ஆகணும். ஏன்? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம எட்டர்னல் லைஃப் பாருங்க, நமக்கு நித்திய ஜீவன். சோ இந்த பூமியில நம்ம லாங்கா இருக்கணும், ஆண்டவருடைய பர்பஸை நிறைவேற்றணும்னா நமக்கு என்ன தேவை? உடம்பு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, உடம்பு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, மை பாடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க, மை பாடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என் சரீரம் ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம்? இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு கப்பல், ஒரு கடல் பயணம் பண்றீங்க. ஓகேங்களா? கடல் பயணம், கடல்ல போயிட்டு போறீங்க. எதுல போறீங்க? ஒரு ஷிப்ல போறீங்க. ஓகேயா? இப்போ பாதி வரைக்கும் வந்தாச்சு. இப்ப திடீர்னு அந்த ஷிப் ப்ராப்ளம் ஆகுது. ஐயோ, அந்த கேப்டன் சொல்றாரு, அந்த மாதிரி கப்பல் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது, அதனால நீங்க எல்லாரும் நடந்து போங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். நடுக்கடல்ல கப்பல் இருக்கு, நீங்க அதுல இருக்கிறீங்க, ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. கேப்டன் சொல்றாரு, இந்த ஷிப் அவ்வளவுதான், இன்னும் இதோட கொஞ்சம் ட்ரபிளா இருக்கு, அதனால நான் நிறுத்திடுறேன், நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, நடந்து போயிருங்க, இன்னும் ஒரு 1 hour நடந்தீங்கன்னா கடல்ல போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்களேன். நடப்பீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே இயேசு நடந்தது போல நானும் கடலிலே நடப்பேன் அப்படின்னா, சோ பிசிக்கல் வேர்ல்டுல நீங்க என்ன பண்ண முடியாது? தண்ணியில ஆமா நடக்க முடியாது, உள்ள போயிருவீங்க. சோ எதுக்கு சொல்றேன்?
கப்பல் தேவை. சொல்லுங்க, ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்? அதுதான் உங்களை கடல்ல என்ன கொண்டு போய் சேர்க்கும், உங்க போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஏன் ரொம்ப முக்கியம்? அது ரொம்ப முக்கியம். இந்த பூமியில நம்ம இருக்கணும்னா நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம். ஏன் இது ரொம்ப முக்கியமா திருப்பி திருப்பி சொல்றேன்னா, மதத்தின் ஆவி என்ன சொல்லிடுச்சுன்னா, எல்லாமே பரலோகம், எல்லாமே பரலோகம், பரலோகமே அப்படின்னு சொல்லி பரலோகத்தையே பாடி பாடி இந்த பூமி கெட்டது, சரீரம் கெட்டது இப்படின்னு சொல்லிடுச்சு. என்னது? இந்த பூமி கெட்டது, சரீரம் ரொம்ப கெட்டது. சரீரம் நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, சரீரத்தை அழிங்க ஆண்டவரே, சரீரத்தை அழிங்க ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கணும். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த சரீரம் பாவம். எத்தனை பேர் நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படி? இந்த உடம்பு ரொம்ப சின் பிரதர், இந்த உடம்பு பாவம், இந்த உடம்புல இருந்து விடுதலை பெறணும். இந்த உடம்பு கெட்டது, இந்த பூமி கெட்டதுன்னா ஆண்டவர் எப்படி வச்சிருக்கணும் சிஸ்டம? நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனே டபுக்குன்னு என்ன ஆயிருக்கணும்? பரலோகத்துக்கு போயிருக்கணும். கரெக்டா? கரெக்டா இல்லையா? நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் இப்பொழுதே அப்படின்னா பரலோகத்துக்குள்ள டக்குன்னு போயிடணும். எதுக்கு இந்த பூமியில வாழ்ந்துச்சு? அப்படித்தானே வச்சிருக்கணும் சிஸ்டம். ஆனா அப்படி வைக்கலையே. இயேசு கிறிஸ்து யோவான் 17வது அதிகாரம், ஜான் சாப்டர் 17, ஜீசஸ் என்ன ப்ரே பண்றாரு? இவர்களை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கவில்லை. நீ போய் வாசிங்க. நான் அதுக்காக ஜெபம் பண்ணல. ஆண்டவர் சொல்றாரு, ஜீசஸ் சொல்றாரு பிதாவு கிட்ட, இவர்களை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கவில்லை. இந்த பூமியில அவங்க பர்பஸ் நிறைவேறணும். தீங்கு இருக்கு, இந்த பூமியில என்ன இருக்கு? தீங்கு இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஆனால் அதுல இருந்து காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எப்படி? ஜீசஸே என்ன சொல்றாரு? எப்பா நீ சாகணும்னு இல்ல, இங்க நிறைய தீங்கான இருக்கு, அதுல இருந்து உன்னை காப்பாத்தும், நீ ப்ரொடெக்டடா இருக்கணும், சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றேன். அப்போ பாருங்க, யோவான் 17:15 வாசிங்க. நான் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கல, காக்கும்படி. சோ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இந்த பூமியில நல்லா வாழலாம். சொல்லுங்க, நீண்ட நாள் வாழலாம். நீண்ட நாள் வாழ முடியுமா? முடியும். நேத்து எத்தனை பேர் அந்த வீடியோ பாத்தீங்க? எந்த வீடியோ பிரதர்? நிறைய பேர் பாதி நேரம் செக் பண்றதே கிடையாது. ரொம்ப பிஸி. பரவாயில்ல, நல்லதுதான். சோசியல் மீடியா வாட்ஸ்அப்ல ரொம்ப இதா இல்லைனாலும் நான் எல்லாரையும் பார்க்க சொன்னேன். பொதுவா நான் போட மாட்டேன் இந்த மாதிரி காமனா இருக்குது. ஆனா சில நேரங்கள் அது நான் நேத்து எதிர்ச்சியா பார்த்தேன். யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நிறைய யங் கேர்ள்ஸ், ஒன்னும் யங் கேர்ள்ஸா அப்படி வயதான பாட்டிங்க, அவங்க எல்லாம் உண்மையில யங் கேர்ள்ஸுங்க. யங்கா அத்தனை பேரு நான் 2 பேரை பார்த்திருப்போம், 3 பேரை பார்த்திருப்போம். அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஜாலியா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா ஃபுல் வீடியோ? பாக்கலன்னா போய் பாருங்க. நம்ம குரூப்ல லிங்க் போட்டிருக்கேன். நேத்து ஈவினிங் நினைக்கிறேன். அதை பாருங்கன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு, இப்ப ஏன் அதை பார்க்க சொன்னேன் அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்ப நீங்க வந்து இந்த ஓட்டப்பந்தயம் இருக்கு, ரன்னிங் ரேஸ். இந்த சொல்லுவாங்க இல்லையா, வேர்ல்டு ரெக்கார்டு இத்தனை மினிட்ஸ்ல வந்து 100 மீட்டர்ஸை வந்து இவர் வந்து கிராஸ் பண்ணாரு. யாரு தெரியுமா உங்களுக்கு? யாருக்காது? எனக்கு சரியா தெரியல. ஸ்போர்ட்ஸ்ல யாரெல்லாம் இருக்கீங்க? ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் பர்சன் சொல்லுங்க பார்க்கலாம். ரன்னிங் ரேஸ்ல வேர்ல்டு ரெக்கார்டு யார் படைச்சிருக்கா? எவ்வளவு செகண்ட்ல வந்து ஓடி இருக்காங்க தெரியுமா? எனக்கு கரெக்டா தெரியாது. நீங்க சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு இத்தனை செகண்ட்ல போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எத்தனை செகண்ட்ல போயிருப்பாங்க 100 மீட்டர்ஸ ஸ்பீட்ல? உசைன் போல்ட்டா? சரி, உசைன் போல்ட் எத்தனை செகண்ட்ல 100 மீட்டர், 100 மீட்டர் தானே, 100 மீட்டர் எத்தனை செகண்ட்ல ஒரு கிராஸ் பண்ணாரு? அவ்வளவு ஸ்பீடு. அதுதான் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்கு இல்லையா? ஆமா, 7 செகண்டா கரெக்டானா பாத்துக்கோங்க யூடியூப்ல. சரி, உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, இப்ப 7 செகண்ட் இல்ல, அதுக்கு இப்ப உதாரணத்துக்கு இப்படி நான் உதாரணம் இப்படி சொல்றேன். உசைன் போல்ட்டுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர், அவரு அதே 100 மீட்டர்ஸ 15 செகண்ட்ல தாண்டுறாருன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் ஓடுறாரு, 15 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஓ, 15 செகண்ட் ஆகும் ஓடுறதுக்கு, 15 செகண்ட் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இன்னொருத்தர் வராரு. யாரு? உசைன் போல்ட் வராரு.
இவரு 9.58, சரி 10 செகண்ட்னு வச்சுக்கோ. சோ உசைன் போல்ட்டுக்கு முன்னாடி உள்ளவங்க ஒருவேளை உதாரணத்துக்கு சொல்றேன் 15 செகண்ட் ஆகுது ஓடுறதுக்கு. இப்ப இவர் என்ன பண்றாரு, இவர் ஓடுறாரு 10 செகண்ட்ல ஓடுறாரு. ஓகேங்களா? இப்ப என்ன இது என்ன சொல்ல வருதுன்னா, எப்பா 15 செகண்ட் தான் ஆகும், அதுதான் வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு இருந்ததை ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், பிரேக் பண்ணிட்டான். அப்படித்தானே சொல்லுவாங்க, பிரேக். வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டான். இப்போ பாரு 10 செகண்ட்ல போயிட்டான்பா. அப்படின்னா என்னன்னா, நீங்க எல்லாருமே நாம எல்லாருமே ஓட முடியும்னு அர்த்தம். புரியுதா? ஒருத்தர் உன்னை பிரேக் பண்ணிட்டார்னா நம்மளும் அதை ஆக்சஸ் பண்ணலாம் என்று அர்த்தம். சோ மனிதனால் 10 செகண்ட்ல ஓட முடியும், ஆனா ஓட முடியாம நம்ம உட்கார்ந்துருக்கோம். அவ்வளவுதான் மேட்ரே ஒழிய ஒரு மனிதனால் ஓட முடியும்னு ஒருத்தன் காட்டிட்டான். புரியுதா இல்லையா? யாருக்கும் புரியுதுங்க? ஒரு மனிதனால இது முடியும்னு காட்டிட்டானா அப்ப எல்லா மனுஷனாலையும் முடியும், ஆனா நம்மளால பண்ண முடியல. அவ்வளவுதானே ஒழிய முடியாது அப்படிங்கிறது கிடையாது. யாருக்கு புரியுது? புரிஞ்சவங்க எல்லாம் ஆமேன் போடுங்க. இப்ப இன்னொரு உதாரணம், சரி இப்படி சொல்லுவோமே, இது புரியுதான்னு பார்ப்போம். ஒரு கேஸ் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு 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 ப்ராப்ளம், ஏதோ ஒரு சொத்து சண்டைன்னு வச்சுக்கோமே. ஒரு சொத்து சண்டை, அவரு கேஸ் போடுறாரு கோர்ட்ல. போட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோமே. போய் ஜெயிச்சிட்டார். என்ன பண்ணிட்டாரு, கோர்ட்ல வின் பண்ணிட்டார். சொத்து சண்டை, ஏதோ ஒரு சொத்துல ஒரு விஷயம். சரி, இப்போ அவர் வின் பண்ணிட்டார். ஓகேங்களா? இப்போ நீங்க அதே ஒரு பிரச்சனை உங்க வீட்டுல உங்களோட ஃபேமிலியில வருது. இப்ப நீங்க இத கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா வின் பண்ணுவீங்களா தோப்பீங்களா? அதே விஷயம், அதே விஷயம், வின் பண்ணுவீங்களா தோப்பீங்களா? வின் ஆர் ஃபெயில் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். வின் ஆர் ஃபெயில். அதே பிரச்சனை ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி கோர்ட்ல என்ன தீர்ப்பு வந்துருச்சு, பாசிட்டிவா தீர்ப்பு வந்து ஜெயிச்சிட்டார் ஒருத்தர். இப்போ அதே பிரச்சனை தான், சேம் திங் சேம் திங். ஆனா இப்போ நீங்க அதை கிராஸ் பண்றீங்க, என்ன பண்ணனே தெரியல. அப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, இங்க பாரு 3 இயர்ஸ் முன்னாடி இதே கேஸ் இந்த கோர்ட்ல இந்த செக்ஷன்ல இந்த இதுபடி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ நீயும் லீகலா போனா என்ன பண்ணிடலாம், வின் பண்ணிடலாம். புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் புரியுது சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஒரு ஒரு ஆல்ரெடி தீர்ப்பானத நீங்க என்ன பண்ணலாம், கோட் பண்ணி கேஸ் என்ன பண்ணலாம், நடத்தலாம்னு சொல்லுவாங்க. ஏன்? ஒருத்தர் வின் பண்ணிட்டார்னா நமக்கும் அந்த ஆக்சஸ் இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? சோ இந்த உலகத்துல 80 வயசு 90 வயசு 100 வயசுலயும் ஹாப்பியா ஜம்முன்னு உட்கார்ந்து ஜாலியா ஒரு மனுஷன் வாழ்றான்னா உலகத்துல இருக்க அத்தனை பேராலையும் லாங் லைஃப் வாழ முடியும்ங்கிறது இருக்கு. we can access long life. யார் ஆமீன் போடுறீங்க? we can access long life. அப்ப மனுஷனா 60 வயசானா செத்து போனோங்கிறது கிடையாது. எவன் சொன்னா? என் ஃப்ரெண்ட்ட ஒரு தடவை இப்படிதான் பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க. அவன் சொல்றான், டேய் பயமா இருக்குடா அப்படின்னா. என்னடா பயம் அப்படின்னு. இல்ல சொல்றான், 40 வயசுலயே இப்ப எல்லாருக்கும் இப்படி ஆயிடுச்சாமே, இப்படி ஆகுது இப்படி ஆகுது, நம்ம எல்லாம் இன்னும் 20 வருஷம் தாண்டதே பெரிய விஷயம்டான்ங்கிறான். எப்படி 40 இயர்ஸ்ல அவன் சொல்றான், இன்னும் 20 இயர்ஸ் போறதே பெரிய விஷயம். ஏன் அவன் ஏன் அப்படி சொல்றான்? ஏன்னா இந்த உலகம் என்ன சொல்லிடுச்சு, தம்பி 60 வயசு தாண்டறது பெரிய விஷயம்னு சொல்லி வச்சிருச்சு, பயமுறுத்தி வச்சிருக்கு. Who said that? எவன் சொன்னான் அத? வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திற்கு ஒற்ற வேஷம் தரிக்காதீர்கள். உலகம் சொல்றத கேட்காதடா அப்படின்னு வேதம் தெளிவா சொல்றது. உன் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் இத பத்தி பேசுறேன்னா, உங்க மைண்டு எதை எடுத்துக்கொள்கிறது என்பது ரொம்ப முக்கியம். நேத்து அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அத்தனை பேரு ஒருத்தங்க சொல்ற வயசு கிண்டல் வேற பண்றாங்க ஜாலியா. 102ங்கிறாங்க 120ங்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே எல்லாம் பாத்தீங்கன்னா 80 வயசு மேல இருக்கும். மோஸ்ட்லி 80 85 வயசு 90 வயசு. ஏன் எங்க பாட்டியே எங்க எங்க அப்பாவோட அம்மா அவங்களுக்கே 96 வயசு ஆகுது, இன்னும் உயிரோட தான் இருக்காங்க.
ஓகேங்களா? ஆனா என்னன்னா 1, 2 தான் பாக்குறோம். இன்னும் ஊர்ல இருக்காங்க. உயிரோட தான் இருக்காங்க. 96 இயர்ஸ். எங்க அப்பாக்கு அம்மா. அவங்க இன்னும் இருக்காங்க. நம்ம ஊர்கள்ல ரொம்ப ரேரா இருக்கு. ஆனா அங்க கூட்டமா இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே 90, 100 எல்லாம் சாதாரணமா தாண்ட முடியும்ங்கிறது நமக்கு மைண்டுக்கு புரியணும். இப்ப நீங்க அந்த அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அதுல எல்லாரும் ரொம்ப ட்ரிம்மா, ஒல்லியாவா இருக்கிறாங்க. அ ரொம்ப ரொம்ப நீட்டா உடம்ப ஃபிட்னஸ்ல வச்சவங்க தான் இருக்காங்கன்னா, ஃபிட்னஸ்ல இருக்கவங்க எல்லாம் பாதி பேர் காலியாயிடுறாங்க. உண்மையிலேயே சொல்றேன். இந்த ஓவர் ஃபிட்னஸ்டு போயி அவங்க தான் பொட்டு பொட்டுன்னு போயிடுறாங்க. நெறைய பேரு அப்படியே இப்ப வெயிட் அதிகமா இருந்து இப்படிலாம் இருந்து 90 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. சோ இங்க ஒரே ஒரு விஷயம் இருக்குது. நேத்து அந்த அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். பார்த்தவங்க ஆன்ஸர் பண்ணுங்க. அவங்க எல்லாரும் பேசும்போது இவரு கோபிநாத் கேட்கிறாரு. ரகசியம் என்ன? இது என்ன? அப்படிங்கும்போது நெறைய பேர் ஒண்ணொண்ணா சொல்றாங்க. நெறைய பேர் ஒண்ணொண்ணு சொன்னாங்க. இதுல உங்களுக்கு என்னலாம் புரிஞ்சது? எதனால அவங்க வந்து இப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு சில பாட்டிங்க வந்து நானே கார் டிரைவ் பண்ணி வந்து போறேன் அப்படின்னுங்கிறாங்க. 80 வயசுல கார டிரைவ் பண்ணி வண்டி ஓட்டிட்டு வராங்களாங்க. வந்து ஹோட்டல்ல இப்ப சாப்பிட்டுட்டு போறாங்க. மாசம் மாசம் எவ்ரி மந்த் இந்த மாரி கூடுவாங்களாம். ஒரு கிளப் மாரி வச்சிருக்கிறாங்க. அ அவங்க இத்தனைக்கும் கிறிஸ்டியன்ஸ். சர்ச்ல மீட் பண்றேன்னு சொல்றாங்க. ஃபுல்லா கேட்டீங்கன்னா தெரியும். ஆனா அவங்க சொன்னதுல எதெல்லாம் பாயிண்ட் உங்களால சொல்ல முடியுமா? அது அது மெயினா இந்த அளவுக்கு அவங்க லைஃப்ல அப்படி ஜாலியா இன்னைக்கும் ஹேப்பியா இருக்காங்கன்னா, அதுக்கு அது நெறைய இருக்கு. ஆனா நான் நோட் பண்ண ஒரே ஒரு ரகசியம். அத போடுங்க பார்க்கலாம். நீங்களும் நான் நான் யோசிச்சது தான் நீங்க யோசிச்சீங்களாங்கிறத பார்க்கலாம். அவங்க எல்லாருக்குள்ளயும் ஒண்ணே ஒண்ணு இருக்குது. ஒரு விஷயம் இருக்கு. நெறைய இருக்கு. ஆனா மெயினா இது. ஏன்னா அது இல்லன்னா அடிபட்டு போயிரும். என்ன என்ன நீங்க நோட் பண்ணீங்க சொல்லுங்க? ம். சரி பார்க்காதவங்க நீங்க போய் பாருங்க. என்ன பிரதர் ஆமா நான் இப்ப நேத்தே போட்டேன். குரூப்ப கரெக்ட்டா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்திருக்கலாம். சரி. என்ன தெரியுமா? ஒண்ணே ஒண்ணு. நம்ம மினிஸ்ட்ரியில அடிக்கடி வலியுறுத்துற ஒரே ஒரு காரியம். ஊழியத்துல நம்ம இதுல ஆண்டவர் எங்களுக்குன்னு கொடுத்த மிகப்பெரிய எல்லா ஏரியாவும் நமக்கு முக்கியம். ஆனா இது ரொம்ப முக்கியம்னு எப்பவுமே நானும் சரி, சுவிதாவும் சரி நாங்க சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். அதுதான் லாங் லைஃப் கொண்டு போகும். அதுதான் லாங் லைஃப் கொண்டு போகும். என்ன தெரியுமா? சொல்லுங்க ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க. உறவுகள். உறவுகள் சொல்லுங்க ரிலேஷன். நீங்க அங்க அந்த அந்த வீடியோவ பாருங்க. எல்லாரும் எல்லாம் ஏங்க இங்க 4 பேரே சேர்ந்து நம்மளால முடிய மாட்டேங்குது. அப்படித்தானே? அதுக்குள்ள இவன் இவன பார்த்து பொறாமப்படுறான். அவன் அவன பார்த்து பொறாமப்படுறான். ரிலேஷன் டிஸ்க் ஆகுது. அவங்க அத்தனை பேரும் வயசானவங்க. மாசம் மாசம் மீட் பண்றேன்ங்கிறாங்க. ஒருத்தங்க சொல்றாங்க 20 வருஷமா நாங்க இருக்கோம்ங்காங்க. கேட்டீங்களா அது? 20 இயர்ஸா வி ஆர் கனெக்டட்ங்கிறாங்க. சோ தே லவ் ஹேங்கிங் வித் அதர்ஸ். எப்பவும் ஒண்ணா இருக்கணும். மத்தவங்களோட சேர்ந்து இருக்கணும். மத்தவங்களுக்காக. இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க. நாங்க அந்த ஸ்பான்சர்ஷிப் சில படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி ஸ்பான்சர். சோ அதர் சென்டர்டா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன? உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். டயட் இருக்கார்கள்னு சொல்லலடா. இப்பதான் புரிஞ்சுக்கோங்க. டயட்டு, எக்ஸர்சைஸ் நம்ம என்னது சிலர் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த சூப்பு, இந்த கசாயம் வைத்து குடியுங்கள். இந்த கருவேம்பு என்னெல்லாமோ சொல்லுவாங்க. இதை குடித்தால் நீண்ட காலம் வாழலாம். அப்படி சொன்னவங்க எல்லாம் பாருங்க, உடம்பு சரியில்லாம பாதி நாள் படுத்தே இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, இதுல இருந்து உனக்கு பார்த்தேன். அவங்க ரொம்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பாருங்க எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா they give importance to relationship. அடுத்தது அதர் சென்டர்னஸ். சொல்லுங்க. மற்றவர்களுக்காக வாழ்வது. அவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, இன்னொரு விஷயத்துக்காக ஒண்ணு சேர்ந்து see they are enjoying. அதர் சென்டர்ட். மத்தவன் நல்லா இருக்கணும். இவன் நல்லா இருக்கணும்.
see that heart, அது மிக முக்கியம் பாருங்க. அதர் சென்டர்ட், உறவு ரொம்ப முக்கியம். மத்தவங்க நல்லா இருக்கணும்ங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது அவங்க எல்லார் முகத்துல என்ன இருந்துச்சு? அந்த பாட்டிங்க எல்லாம் வயசான பாட்டிங்க, அவன் முகத்துல யாராவது ஒருத்தங்களை மூஞ்ச சுருன்னு இஞ்சி சாப்பிட்ட மாதிரி பாத்தீங்களா? ஆனா நம்ம குரூப்ல இது இல்ல. ஆனா நீங்க வேற ஏதாவது போட்டோல சில குரூப் போட்டோ எடுப்பாங்க, எல்லாம் மூஞ்சி பாருங்க உம்முன்னு இருக்கும். ஏதோ 2 கிலோ இஞ்ச வாயில போட்டு சவைச்சு ஜூஸ் குடிச்ச மாதிரி அப்படியே இருப்பாங்க. நீங்க நேத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளயுமே they feel so happy, they are filled with joy. சந்தோஷங்க அவங்களுக்குள்ள அப்படி ஒரு, so they live in the now moment. அவங்க அந்த நேரத்துல இருக்கிறாங்க. they love it. பாருங்க எவ்வளவு புரியுதுங்களா? அவங்க குண்டா இருக்காங்க, அவங்க இப்படி எத்தனையோ பேர் 80 90லயும் செம்ம குண்டா அப்படிலாம் இருக்காங்க. ஆனா வாழ்றாங்க, நல்லாவே இருக்கிறாங்க. அவங்களை கொண்டு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபிட்டா ட்ரிம்மா இருக்கிறது தவறு இல்லை. ஆனா சந்தோஷமா இருந்தாலே லாங் லைஃப் வாழலாம். உறவுகளை நேசிச்சாலே, உறவுனா வெறும் உங்க வீடு இது மட்டும் இல்லைங்க, எல்லா உறவுகளும். when you love relationship, எல்லாம் மத்தவங்களோட பேசுறது, உங்களுக்கு மத்தவங்களோட நல்லது, அதர் சென்டர்ட், நான் சொல்றது மற்றவங்களுக்கு நல்லதை நினைக்கிற உறவு, செல்ஃபிஷ் உறவு கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், என் கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும், என் பக்கத்து வீட்டுக்காரங்க அவன் நல்லா இருக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா உங்க லைஃபையே மாத்துது. லாங் லைஃப், சொல்லுங்க லாங் லைஃப். இததான் ஆண்டவர் நமக்கு சொல்றார். இன்னைக்கு உலகமோ சுத்தி சுத்தி இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் ஏன் எப்படி நடக்குதுன்னா உங்கள் மனது மூலமாக தான் நடக்கிறது. எப்படி நடக்குது சொல்லுங்க? சொல்லுங்க. மை மைண்ட் இஸ் a doorway to this. சரி, நான் ஒரு போட்டோ ஸ்கிரீன்ல போடுறேன். மெயின் ஸ்கிரீனுக்கு வாங்க. முதலாவது 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்க சரீரமும் உங்களுடைய ஆவியும் இரண்டுமே இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கும். அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இப்போ பாருங்க, உங்க சரீரத்திற்கு, சரீரம் எங்க இருந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். சரீரம், நம்மளுடைய சரீரத்தை தேவன் எதிலிருந்து உண்டாக்கினார்? இந்த பூமியில இருந்து உண்டாக்கினார். நேத்து பார்த்தோம் இல்லையா? நேத்து சொன்னேன், பூமியில இருந்து. உங்க ஆவி தேவனுடைய ஆவியிலிருந்து வந்தது. சோ இந்த ரெண்டும் கனெக்டா இருக்கு. இந்த ரெண்டுமே இன்ஃபர்மேஷன்ஸ். அப்படின்னா சென்சஸ், சொல்லுங்க சென்சஸ். சென்சஸ் அப்படின்னா என்ன? தமிழ்ல என்னங்க சென்சஸ்? உணர்வு. சரி, இப்போ சரி, இப்படி தமிழ்ல என்னன்னு தெரியல, தெரிஞ்சா போடுங்க. பிசிக்கல் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி சொல்லுங்க பார்க்கலாம், என்னென்ன பிசிக்கல் சென்சஸ் நமக்கு இருக்கு? உங்க உடம்புக்கு எதெல்லாங்க, நீங்க எப்படிங்க இந்த பூமியோட கான்டாக்ட் பண்றீங்க? இல்ல பூமி இந்த உலகம் எப்படி உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுது சொல்லுங்க? எது மூலமாலாம் கான்டாக்ட் பண்ணுது? சரி, இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, நான் பேசுறேங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க காது கேக்குதா? ஹலோ, இருக்கீங்களா? கேக்குதா? அப்போ உங்க காது மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. கையில மொபைலை வச்சு இப்படி பார்த்துட்டே இருக்கீங்கல்ல, ஒரு சிலர்லாம் மத்தவங்க என்ன டைப் பண்றாங்க, யார் யார் இருக்காங்க, இல்ல பிரதர் என்ன பாக்குறீங்க பாத்தீங்களா? உங்க கண்ணு மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் வருதா? சொல்லுங்க. என் காது, என் கண்ணு, அடுத்தது மூக்கு. இப்ப கிச்சன்ல ஏதாவது பால் வச்சிருப்பீங்க, டீ ஏதாவது கொதிக்க விட்டுருப்பீங்க, ஏதாவது ஸ்மெல் அடிக்கும், ஆஹா ஓடி போனோம். இல்ல ஏதாவது கரிஞ்ச ஸ்மெல் அடிக்கும், ஹீட் பண்ணுவீங்க, டப்பான ஒரு ஸ்மெல். சோ மூக்கு. அடுத்தது என்ன? டேஸ்ட். டேஸ்ட் மூலமா நம்ம சென்ஸ் பண்ணுவோம். அப்புறம் என்ன? உணர்றது, டச். சொல்லுங்க. சைட், ஸ்மெல், டேஸ்ட், டச், ஹியர், இல்லையா? ஆமா. கண்கள் மூலமாகவும், காண்கிறது மூலமாகவும், கேட்பது மூலமாகவும், முகர்றது, மூக்குனால முகர்றது மூலமாகவும், நாக்கினால் சுவைப்பது மூலமாகவும், கைகளினால், இல்ல நம்ம உடம்பு தொடுறதுனால
டச். சோ இது எல்லாமே என்ன? உணர்வுகள், புலன்கள். ஆமா, ஐப்புலன்கள். கரெக்டா? இது என்ன? பிசிக்கல் பாடி. பிசிக்கலா இந்த உடம்புல நமக்கு கடவுள் தேவன் இதை படைத்திருக்கிறார். படைத்திருக்காரா இல்லையா? படைச்சிருக்கார். சோ இது மூலமா தான் என்ன வருது? ஒரு தகவல் உங்களை தேடி வருகிறது. புரிஞ்சுக்கோங்க. ரைட்? அதே போலதான் உங்க ஸ்பிரிட்டுக்கும் இதே மாதிரி இருக்கு. 5 சென்சஸ் இருக்கு. ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய காதுகள், காது, முகரெல்லாம் ஆவிலேயே ஸ்மெல் பண்ணலாம், ஆவிலேயே டேஸ்ட் பண்ணலாம், ஆவிலேயே உணர முடியும். இதெல்லாம் இருக்கு. அது ஒரு ஓகே, அதை வச்சுக்கோ, அது தனி சப்ஜெக்ட். இப்ப என்னன்னா, உங்க இப்ப பிசிக்கல் உடம்புல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது இல்ல, உடம்பு மூலமா, இது எங்க போய் ஸ்டோர் ஆகும் சொல்லுங்க? இது எங்க போகுது? இப்போ கண்ணுனால பாக்குறீங்க, காதுனால ஒரு விஷயம் கேக்குறீங்க, இது எங்க போகுது? உங்க உடம்புக்குள்ள எங்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சரீரத்துக்குள் அது எங்கே போகிறது? ஒரு விஷயம் கேக்குறீங்கல்ல, அந்த 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 தகவல் எங்கே போகிறது? என்னடா ஜெபம் பண்ணுவாருன்னு பார்த்தா இவரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுத்து பாடம் எடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதானே? தெரிஞ்சுக்கலாம்ல. சொல்லுங்க. என் மனசுக்கு தாங்க போகுது. சொல்லுங்க. இந்த மனசுக்கு போகுது. ஏன்? இந்த மனசுதான் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? ஸ்டோர் பண்ணி வைக்கும் பாருங்க. இந்த மனசுதான் பாருங்க, எல்லாத்தையும் சின்ன வயசுல நடந்ததுல இருந்து எல்லாம் இந்த மனசுக்குள்ளதான் இருக்கும். அதுக்கு பேர் தான் சப்கான்சியஸ் மைண்ட். நம்ம ஆழ் மனம் அதுக்குள்ள எல்லாம் இருக்கும். இப்போ இந்த மனசு கேட்ட இன்ஃபர்மேஷன்ல எதை ஏத்துக்கொள்ளுகிறது? அது ஒண்ணு இருக்கு. அக்ரி பண்ணுது. வேணான்னு கூட சொல்லலாம். இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன், நீங்களும் உட்கார்ந்துருக்கீங்க. ஒருத்தன் டிவி போடுறோம். இப்ப நம்ம ஒரு எல்லாரும் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரே ப்ரோக்ராம் பாக்குறோம். டிவில ஒருத்தன் நெகட்டிவா பேசுறான். இப்போ அவன் பேசுறது என் காதுக்கும் கேக்குது, உங்க காதுக்கும் கேக்குது. சோ இன்ஃபர்மேஷன் வருது. அதை தடுக்க முடியாது. காதை பாருங்க, காதுக்கு எப்பவுமே ஓப்பனிங்கா தான் இருக்கு. அப்படிதானே? காது ஓப்பனிங்கா இருக்கு. சோ இன்ஃபர்மேஷன் வருது. இப்போ அத உள்ளுக்குள்ள தடுப்பதும், அது உள்ளுக்குள்ள ஏற்றுக்கொள்வதும் யார் கையில இருக்கு சொல்லுங்க? யார் கையில்? உங்களுக்குள்ள வருது. உங்க கண்ணு மூலமா வருது, காது மூலமா வருது, உணர்வுகள் மூலமாக வருது. ஆனா அதை தடுக்க முடியுமா? முடியாதா? அது வேணான்னு சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். ஏன்? அது என்கிட்ட இருக்கு. என்னுடைய வில், என்னுடைய சுய சித்தத்துல இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னேன், நேத்து வீடியோ பார்த்தோம். அதுல இருக்கிற வயதானவங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க, ஜாலியா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க, மற்றவங்களுக்காக உதவி செய்ய இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறாங்க, உட்கார்ந்து ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அதன் பார்த்த அவர் சொல்றாரு, இந்த கோபிநாத் சொல்றாரு, எனக்கே உடம்பு முடியும், என்னால நடக்கவே முடியலையே, நான் இப்பவே வீக்கா ஃபீல் பண்றேன், நீங்க எப்படி இப்படி இருக்கீங்கன்னு அவருக்கு அதிர்ச்சி ஆகுது, ஆச்சரியப்படுறாரு. அப்போ நம்ம பாக்குறோம், ஓ இவ்வளவு வயசுல இவ்வளவு நல்லா சிரிச்சுட்டு ஜாலியா ஹாப்பியா இருக்கிறாங்களே அப்படின்னும் போது ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இப்போ இத நீங்க கேட்கிற, நீங்க பாக்குற, நீங்க உங்க மனசுல நானும் அப்படி வாழ முடியும், அந்த மாதிரி என் குடும்பம், நாங்களும் பிள்ளைங்க எல்லாம் இந்த வயசுலயும் என்ஜாய் பண்ண முடியும்னு எண்ணுதா? ஆமா, அவங்க எல்லாம் அந்த நாட்டுல அப்படி இருப்பாங்க, நமக்கு இருக்க பிரச்சனையில நம்ம இருக்கதே இப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுதான் வித்தியாசம். வாட் யூ செலக்ட். யாரெல்லாம் லாங் லைஃப் செலக்ட் பண்றீங்க? அதை பார்த்த உடனே நானும் லாங் லைஃப், நீடித்த நாட்களாய் திருப்தி அடைந்து குடும்பமா ஜாலியா ஹாப்பியா, நான் சொல்றது லாங் லைஃப், அதர் சென்டடா அவங்க அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவேன்னு யோசிக்கணும். லாங் லைஃப் டைப் பண்ணுங்க, லாங் லைஃப். சோ உங்க மனதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வருங்க, உலகம் வரும். ஆனா எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணும்னு கிடையாது. எதை ஏற்றுக்கொள்ளணும்? அப்ப எதை ஏற்றுக்கொள்ளணும்? உங்களுக்கு முதல் தெரியணும், தேவன் நீடித்த நாட்களா என்னை திருப்திப்படுத்த முடியும். நானே ஓகே இப்ப போறேன் அப்படின்னா தான் போகணும். எப்படி இருக்கணும் நம்ம லைஃப்? நாமளே முடிவு பண்ணோம், சரி ஓகே நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு, ஓகே நான் போயிட்டு வரேன், ஜாலியா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஒரு ஊழியக்காரரு, எனக்கு ரொம்ப பிடித்த ஊழியக்காரர், வெளிநாட்டுல கெனத் ஹெகின் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கெனத் ஹெகின். அவரை பத்தி நான் கேள்விப்பட்டேன்.
அவரு 80 வயதுகள்ல 80க்கு மேல அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைங்கள் எல்லாம் கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. உடனே எல்லாம் வராங்க, எல்லாரோடையும் கூப்பிட்டு எல்லார்ட்டையும் ஜாலியா பேசி சந்தோஷமா இருந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பெரிய டேபிள்ல எல்லாம் பேர பிள்ளைங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாருக்கும் சூப்பரா தேங்க் பண்ணி அவங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் நாவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரே பண்றாரு. அப்படியே அவருடைய உயிர் பிரியுது. ஜஸ்ட் ஹாப்பி, ஓகே, எல்லாமே ஓகே, நவ் ஐ எம் கோயிங். நிஜமாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. யூ கேன் டிசைட். ஆனா நம்ம ஆட்கள் என்னன்னா பிரச்சனை வந்தோடனே டிசைட் பண்ணிடுறது. ஆமா பிரதர், நானும் டிசைட் பண்ணிடுவேன். ஏன் பிரச்சனை வந்தோடனே வாயில சொல்லிடுறது, ஆண்டவரே நான்லாம் உயிரோட இருப்பது, நான் உயிரோட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சொல்ல, நான் செத்தாதான் உனக்கெல்லாம் அருமை தெரியும். வாயில நெகட்டிவா பேசுறது. நம்ம லைஃப் என்ன பண்றோம் நாமளே. ஆமா, ஆனா உள்ளுக்குள்ள வாழணும்னு ஆசை, வாயில பேசிடுறது. அப்படிலாம் யாராவது நெகட்டிவா பேசியிருந்தீங்கன்னா உடனே இப்ப என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க. சொல்லுங்க, என் வாயினால பேசினதை நான் கேன்சல் பண்றேன். ஐ லிவ் லாங். நான் நீடித்த நாட்களாய் சுகத்தோடு பலத்தோடு நான் திருப்தி அடைந்து இருப்பேன். சொல்லுங்க, இருப்பேன் இருப்பேன். சொல்லுங்க, தட்ஸ் வாட் காட்ஸ் டிசையர். அதுதான் தேவனுடைய விருப்பம். ஹாப்பி லைஃப், லாங் லைஃப். அது எங்க இருக்குன்னா தானா வராது. நீங்க நான் ஜெபம் பண்றேன் பிரதர், ஜெபம் பண்றதுனால அப்படி ஜெபம் பண்ணி எல்லாம் பாதி பேர் செத்தே போயிருக்காங்க. ஜெபம் பண்றது இல்லைங்க, உங்க மனசுல ஆண்டவர் அதை தான் விரும்புறாருன்னு ஏற்றுக்கொள்கிறது உங்கள் மனது. அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்க எதையும் கேட்க கூடாது. லாங் லைஃபுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத எதுவுமே கேட்க கூடாது. எதை பத்தி எல்லாம் கேட்க கூடாது சொல்லுங்க பார்க்கலாம், முடிச்சிடலாம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா மணி ரிலேட்டடா பேச போறேன். எதெல்லாம் கேட்க கூடாது? அப்போ நம்ம லாங் லைஃப் வாழணும்னா எந்த விஷயத்த நம்ம கேட்க கூடாது, எந்த விஷயத்த நம்ம பார்க்க கூடாது? அப்படியா பிரதர்? இருக்கா? தேவையில்லாத நெகட்டிவா கேட்காதீங்க. நெகட்டிவ் விஷயத்த கேட்காதீங்க, நெகட்டிவ் விஷயத்த பார்க்காதீங்க. பிரேயர் ரிக்வெஸ்ட்னு சொல்லி கூட ஐயோ அவங்களுக்கு இதாயிடுச்சு, இவங்களுக்கு இதாயிடுச்சு அப்படிங்கிறத ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, அப்படியா, சரி, ஓகே, நம்ம பிளஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். ரொம்ப நெகட்டிவ் மேல போக்கஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் இது ஒரு பெரிய வேலையா இருக்குது. டெய்லி டிவில இல்ல யூடியூப்ல ஏதாவது டாக்டர் அவரு ஆத்ராய்டு வராமல் இருப்பது என்ன பண்ணுவது, ஹார்ட் அட்டாக் வராமல் இருப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள். உடனே இவங்க உடனே ஐயோ என்ன 3 விஷயம், டக்குன்னு போய் போட்டு நோட்ஸ் எடுக்குது. ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்க முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தண்ணி எடுத்து அதிலே கொஞ்சம் கசாயத்தை சேர்த்து அவர் சொல்றதெல்லாம் எழுதுறது. டகால் டகால். ஓகே, நமக்கு அப்ப ஹார்ட் அட்டாக் வராது. ஏன் பயம்? தைராய்டு பிரச்சனையா உங்களுக்கு, இந்த வீடியோவை பாருங்கள். உடனே ஆமா ஆமா நமக்கு தானே தைராய்டு அப்படின்னு சொல்லி உடனே தைராய்டுக்கு என்ன பிரச்சனை, என்ன உங்களுக்கு இந்த பிரச்சனையா, வயிறு பெருசாக இருக்கிறதா, இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். உடனே அந்த வீடியோவை போட்டு பாக்குறேன், 4 பேருக்கு அனுப்புறது. பாருங்க பாருங்க பாருங்க. சுகர், டயபெட்டிக் இதெல்லாம் இருக்கிறதா, இந்த வீடியோவை முழுவதுமாக பார்க்கவும். அவ உடனே சொல்லுவான், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, அந்த உள்ளே பாதி பயம் வந்துடும். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் தீர்வு. நீ சொல்ற பாதி டாக்டர்ஸோட தீர்வை நம்ம பிராக்டிக்கலா செய்யவே முடியாது. நான் அப்படிதான், யாரோ ஒருத்தங்க வீடியோ அமிச்சாங்கன்னு, சரி உடலை குறைப்பது எப்படி, ஈஸியா குறைக்கவில்லாம் அப்படின்னாரு. சரி நமக்கு அது தேவைதானேன்னு நானும் பாக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள். அப்புறம் யோசிச்சேன், இதை நம்மளால பிராக்டிக்கலா செய்யவே முடியாது. அப்புறம் எதுக்கு இவ்வளவு நேரம் அந்த வீடியோவை பார்த்து வேஸ்ட் பண்ணிட்டோம்? தயவு செஞ்சு அந்த பயத்தினால எதையும் பார்க்காதீங்க. இன்ஃபர்மேஷன்ட்டு தேவையில்லாத வியாதியை பத்தி கூகுள்ல போயிட்டு ஏன் இது வலிக்கிறது, ஏன் இதெல்லாம் பார்க்காதீங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. அது பாட்டுக்கு போய் தொலையும், அது பாட்டுக்கு போயிடுங்க. நெகட்டிவா எதையும் கேட்காதீங்க. சும்மா போட்டு கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. நல்லா இருக்கிறேன், நல்ல நல்ல வீடியோஸ் பாருங்க, ஹாப்பியா இருக்கிற வீடியோஸ் பாருங்க, நேச்சுரல் வீடியோஸ் பாருங்க. அப்படியே சும்மா வீடியோ, வீட்டுல தானே இருக்கீங்க யூடியூப், அப்படியே வெளிநாட்டுல இந்த காடுகள்ல என்ன நடக்கு, மிருகங்கள் என்ன பண்ணுது, இதெல்லாம் வீடியோஸ், நேச்சுரல் வீடியோஸ் இருக்கு. யாரெல்லாம் நேச்சரை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும்,
டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் அதெல்லாம் வீடியோ இருக்கு பாருங்க, இன்ஸ்ட்ருமெண்டல் போட்டிருக்கோம். அழகா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். நேச்சுரல்னு போட்டீங்கன்னா உலகத்துல உள்ள நம்மலாம் அந்த இடத்துக்கு போவோமானே தெரியாது. அவ்வளவு அழகழகான பூமியில அவ்வளவு சூப்பரா இடம் இருக்கு தெரியுமா? அப்படியா பிரதர்? நமக்கு என்ன தெரியுமா, மீடியா என்ன பண்ணிடுச்சுன்னா பயத்தை கொடுக்குது. ஒரு 10 நாள் ஃபுல்லா கொல்கட்டால இது நடந்தது, இதுல நடந்தது, ஹைதராபாத்ல அது நடந்தது, பெங்களூர்ல இது நடந்தது. ஏங்க ஒண்ணு நடந்துச்சு முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். அதையோ போட்டு 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 எல்லா இடமும் பாருங்க பயமும் நெகட்டிவ் தான். நான் வந்து எதுக்குன்னா, நீங்க நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும். டோன்ட் ஃபில் யூ வித் சோ மெனி நெகட்டிவ் திங்ஸ். நெகட்டிவான ஸ்டஃப் போட்டு ஃபில் பண்ண. ஏன் தெரியுமா? இது என்ன ஆகும்னா உங்க மனசுக்குள்ள பயம் வந்துரும். பயம் ஃபியர் வந்துடுச்சுன்னா உள்ளுக்குள்ள அடுத்த ஸ்டெப்பை நீங்க ஸ்பிரிச்சுவலா எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்க முடியாது. ஆனா பாசிட்டிவா மட்டுமே கேட்டுட்டு லாங் லைஃப். இப்ப அந்த பாட்டிங்க வீடியோ பாத்தீங்களே, உள்ளுக்குள்ள ஒரு என்ன வரும்? ஆகா நம்மளும் இதே மாதிரி ஜாலியா, ஆமா நம்ம லைஃப் டுகெதர் மீட்டே அப்படி நடக்கும். ஆனா அந்த மாதிரி வயசா இல்ல, அப்பவும் நம்ம எங்க இருப்போம். நம்ம எங்க இருப்போம் கேட்டா 104 வயசு ஆகுதுன்னு சொல்லுவோம் தைரியமா. அப்படியா அப்படின்பாங்க. ஆனா 33 மாதிரி தான் இருப்போம் நம்ம பாக்கிறதுக்கு. அந்த மாதிரி மாறுவோம். சரி, நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்களை கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு ரீசெண்டா நான் வந்து ஒண்ணு கேட்டுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு என்னன்னா இது என்னுடைய ஒரு என்ன சொல்றது, மை பர்சனல் ஒப்பீனியன். இதை எத்தனை பேர் அக்ரி பண்றீங்கன்னு தெரியாது. இன்னைக்கு வந்து மீடியா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சினிமா அதுதான் மெயினா எல்லா இடத்துலயும் ரொம்ப பரவலா இருக்கு, பேசப்படுகிற விஷயம். ஆனா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்கன்னா வயலன்ஸ ப்ரொஜெக்ட் பண்றாங்க இல்லையா? ரொம்ப எப்படின்னா ஒரு தீர்வே வந்து உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. லஞ்சம் லஞ்சம் லஞ்சம்ங்கிறோம். அதுக்கு தீர்வு என்னங்க? ஒருத்தனை குத்தி கொல்றதா தீர்வு? சொல்லுங்க சொல்லுங்களேன். எஸ்ஸா நோவா? இப்போ லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க, மூவி. எல்லாரும் போய் பாக்குறாங்க. ஆனா அதுக்கு தீர்வு வந்து ரைட்டான தீர்வையா சொல்றான் ஒரு டைரக்டர்? சாரி சொல்றாரு? சொல்லுங்களேன். இஸ் இட் ரைட்? அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்ப அப்ப என்ன ஒரு தாட் போடுறாங்கன்னா வயலன்ஸ். ஒருத்தனுக்கு வந்து ஒண்ணு சரியாகணும்னா ஒரு கெட்டது பண்ணணும். வயலண்ட் தாட் இன்னைக்கு ஃபுல்லா அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்னு இன்செக்யூரிட்டி, பயத்தை கொடுக்குறாங்க. அதுவும் ஒண்ணு இருக்கு. ரீசெண்டா ஒரு படம் வந்து பயங்கரமா எல்லாரும் சூப்பர் படம் சூப்பர் படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன படம் அது? இப்ப ரீசெண்டா ஒரு மூவி வந்து வேற லெவல்ல எடுத்து வச்சிருக்காங்க, எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் அதை பத்தியே யூடியூபை திறந்தாலே ஒரே அந்த படமா தான் வருது. அந்த படத்தை போய் பாருங்க, எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மூவி. எல்லாரும் யார பாத்தீங்களா? யாரெல்லாம் பாத்தீங்க? படம் எப்படி இருக்கு? வாழையா? வாழை. ஓகே. வாழை ஒரே வாழை 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 போட்டோவா இருக்குது இல்ல? வாழைப்பூ வாழைப்பழம் வட்டிப்பழம் வாழைப்பழம். படம் எப்படி இருக்கு? நிறைய பேசுவாங்க. என்ன பிரதர் படத்தை பத்தி பேசுறீங்க? ஏன்னா உலகமே சுத்தி சுத்தி பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாமே என்ன பண்றாங்க? படம் பாக்குறாங்க. வாழை. சோ யாராவது நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்க பிள்ளைங்க யாரையும் தயவு செஞ்சு வாழை படத்தை பார்க்க வைக்காதீங்க. தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன் பிரதர்? எல்லாரும் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க பார்க்காதீங்கன்னு சொல்றீங்க? ஆமா நான் சொல்றேன் பார்க்காதீங்கங்கிறேன். தயவு செஞ்சு பிள்ளைங்களை கூட பார்க்க வைக்காதீங்க. வேணான்னுங்கிறேன். ஏங்க அது ஓகே. நான் வந்து அந்த டைரக்டரை வந்து ஹானர் பண்றேன். அவர் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி இருக்கிறாரு, எனக்கு விஷயம் தெரியும். ஆனா ஒரு ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு அசம்பாவிதமான நெகட்டிவான ஒரு விஷயத்த திருப்பி ரீலீவ் பண்ணிடாதீங்க போயிட்டு. அது உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்காது, பயத்தை கொடுக்கும். வாழ்க்கையில வாழ்க்கை மேல ஒரு பயம் வருங்க. அப்படி ஒரு மூவியை பார்க்கவே கூடாது. பிள்ளைகள் எல்லாம் பார்க்க வச்சிருக்கேன். என் பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்தாங்க, பிரதர் அப்பா வாழைப்படம்னு ஒண்ணு படம் ஓடுதான்ப்பா, எங்களுக்கு எங்களை பார்க்க வைக்கிறீங்களா, என்ன எங்களை கூட்டிட்டு போறீங்களான்னா நான் உடனே ரிவ்யூ போய் நான் எப்பவுமே பாருங்க மூவினா ரிவ்யூ பார்ப்பேன். அந்த படம் என்ன, அந்த படத்துல என்ன, பிள்ளைங்களுக்கு போய் ஓரளவுக்கு
ஒரு ஃபைட்டு படம் கூட, ஒரு ஜாலி படம் கூட கூட்டிட்டு போகலாம். ஆனா ஒரு 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 அது ரொம்ப நெகட்டிவான ஒரு இது சப்ஜெக்ட் அந்த படம். அதுல கூட இன்னொரு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பையன் ஒரு டீச்சர் அந்த மாதிரி, அதெல்லாம் சரி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனா அதுல எதுவுமே நல்லதுலாம் எனக்கு தெரிஞ்சு இல்ல. முடிக்கும் போது கூட எல்லாருக்குள்ளயும் என்ன வருது? பயமும் இன்செக்யூர்டு தான் வருது. ஓகேங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் உலகமே புரியுதுங்களா? சாகுறது நல்லது. இல்லன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது வலி தெரிஞ்சுக்கணும். எவன் சொன்னான்? ஒண்ணு நெகட்டிவா நடந்துச்சு, நடந்துச்சு. அத பாசிட்டிவா எப்படி போணும்? அப்படி ஒரு படம் எடுக்கணும். எப்படி நல்லா வாழலாம்? எதெல்லாம் தவிர்க்கலாம்? அப்படி ஒரு முடிவு இருக்கணும். ஒரு கிளைமாக்ஸ் எப்படி இருக்கணும்? நீங்க பார்த்தீங்கன்னா, அத பார்க்கும்போது சந்தோஷம் வரணுங்க. முடிஞ்ச உடனே அப்பா ஒரு ஹோப் வரணும். அத பார்த்த உடனே துக்கம் வரக்கூடாது. நெறைய பேரு இப்ப கேட்கிறேன். அவங்க சொல்றாங்க, "எனக்கு அத பார்த்த உடனே துக்கமா இருக்கு. முடிஞ்ச உடனே அப்படியே மனசே இப்படி இருக்கு." இது நல்லது கிடையாது. இட்ஸ் நாட் அட் ஆல் குட். புரியுதுங்களா? தயவு செஞ்சு போகாதீங்க. யாரையும் கூட்டிட்டு போயிறாதீங்க. பிள்ளைங்கள கூட்டிட்டே போயிறாதீங்க. ஆமா. நல்ல படங்கள பாருங்க. வானத்தை போல அந்த மாரி படம் பாருங்க. சூரிய வம்சம் அத பாருங்க. அ விக்ரமன் படம் பாருங்க. நல்ல படங்கள பாருங்க. விசு படம் பாருங்க. நல்ல படங்கள பாருங்க. நல்ல நல்ல லைஃப பத்தி பேசுற படங்கள். நம்ம லைஃப குறித்து தெரிஞ்சுக்கிற படம். எம்ஜிஆர் படம் பாருங்க. சிவாஜி படம் பார்க்காதீங்க. அ அ நம்பிக்கை கொடுக்கிற படங்களா பாருங்க. நல்ல பாடல்கள கேளுங்க. இதெல்லாம் ஏன்னா, இதெல்லாம் சும்மா ஜாலிக்கா இருக்கலாம். ஆனா இதுலலாம் விஷயம் இருக்கு. நிஜமா விஷயம் இருக்கு. இருக்கா இல்லையா? யாரெல்லாம் ஆமென்னு சொல்றீங்க? நான் இவ்வளவு நேரம் சொன்னதுல கண்டிப்பா அதுல ஒரு நோக்கம், காரணம் இருக்கா இல்லையா? ஏன்னா, நம்மளுடைய காது, நம்ம கேட்கிறது, பார்க்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம எத ரொம்ப நம்மளால தவிர்க்க முடியாது தான். நெறைய நெகட்டிவ் இருக்குங்க. சுத்தி வரும். எல்லாம் தவிர்க்க முடியாது தான். ஆனா தெரிஞ்சு கொஞ்சம் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாமா இல்லையா? ஆ. நல்ல விஷயங்கள கேளுங்க. நல்லத பாருங்க. உலகத்தோடு ஒற்ற வேஷம் தரியாமல் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது என்றால், இந்த உலகம் நம்புறத நம்ம நம்பணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு கால் வலி வந்துரும், முட்டு வலி வந்துரும், கண்ணு பார்வை போயிடும். இதெல்லாம் சொல்லுதுன்னா நம்பாதீங்க. சொல்லுங்க, நான் நீடித்த நாட்களாய் சுகத்தோடு, பலத்தோடு இருக்கிறேன், இருப்பேன். என் வீட்ல எல்லா பிள்ளைங்களும் சுகத்துல நாங்க இருக்க முடியும். அத மட்டும் நம்புங்க. நம்புங்கங்க. பிலீவ் பண்ணுங்களேன். எது வேணாலும் உங்க உடம்புல என்ன வேணாலும் காட்டுக்கட்டும். பிரச்சனையே கிடையாது. நிஜமா சொல்றேன். பிடித்தத சாப்பிடுங்க. சந்தோஷமா இருங்க. ஹேப்பியா இருங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து கரெக்ட்டா டயட் இருக்கீங்க. நான் வந்து இது சாப்பிட மாட்டேன் தெரியுமா? அது சாப்பிட மாட்டேன் தெரியுமா? நான் வந்து இது ஐ டோன்ட் ஈட் திஸ், தட். நீங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க ரொம்ப. ஆனா மனசுக்குள்ள கவலையோட இருந்தீங்கன்னா நல்லதா? நீங்க கரெக்ட்டா சிலர்லாம் இருக்காங்க பாருங்க. அவங்க இத சாப்பிட மாட்டாங்க, அத சாப்பிட மாட்டாங்க. நான் வந்து இத மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆர்கானிக் ஃபுட்ட தான் சாப்பிடுவேன். ஆர்கானிக் ஃபுட்ட சாப்பிடுறீங்க. மனசுல கவலையோட இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? நத்திங். புரியுதுங்களா? மனசு ரொம்ப முக்கியங்க. மனசுல சந்தோஷம் இருக்கணும். பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது மிக முக்கியமானது. அத நான் இன்னைக்கு கவர் பண்ண முடியல. சந்தோஷம் முக்கியம். நல்ல விஷயத்த கேட்கிறது முக்கியம். அடுத்தது இந்த ஒண்ணே ஒண்ணுங்க. நான் எத்தனையோ தடவ திருப்பி திருப்பி பேசுறேன். ஆனாலும் இது ஏன் திருப்பியும் சொல்றேன்னா, இது இந்த ஒண்ணு மட்டும் எல்லாம் நீங்க பண்றீங்க. நான் சூப்பரா இருக்கேன் பிரதர். நான் நீங்க சொன்ன மாரியே இது பண்றேன். நான் வந்து பாசிட்டிவா தான் கேட்கிறேன். எல்லாம் இருக்கேன். ஆனா, இப்ப நான் சொல்ற ஒண்ணே ஒண்ணு இப்ப சொல்லிட்டு முடிக்கிறேன். இது என்ன பண்ணும்னா, மொத்தத்தையும் அடிச்சுட்டு போயிரும். என்னதான் நம்ம பாசிட்டிவா பண்ணியும், என்னதான் பிரேயர் அட்டெண்ட் பண்ணியும், என்னதான் எல்லாம் பண்ணியும், இந்த ஒரே ஒரு விஷயம் ஒரு மனுஷனையே அழிவுக்கே கொண்டு போயிருது. அது என்ன தெரியுமா? இது மனது சம்பந்தப்பட்டது தான். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒண்ணே ஒண்ணு. நீங்க எல்லாம் பண்றீங்க. 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறீங்க. காலையில டெய்லி 5:30 மணிக்கு பிரேயர் அட்டெண்ட் பண்றீங்க. பைபிள் பல மணி நேரம் வாசிக்கிறீங்க. ஒரே சிரிச்சுக்கினே இருக்கிறீங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்தது வந்து நீங்க வந்து நல்லா சாப்பிடுறீங்க. உடம்ப நல்லா பார்க்கணும்னு யோசிக்கிறீங்க. எல்லாம் பண்றீங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் நீங்க செய்யாம இருக்கிறீங்கன்னா, எத பண்ணாலும் அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைன்னுங்கிறேன். இந்த ஒண்ணே ஒண்ணு. என்ன தெரியுமா? மத்தவங்கள மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் மேல இன்னுமே வருத்தமும், கோபமும் இருந்தா, அது உங்களுக்கு தான் தெரியும். இது யாருக்குமே தெரியாது இல்லையா? இட் இஸ் ஒன்லி நோன் டூ யூ. நம்ம ஹார்ட்க்கு தான் தெரியும். இந்த மன்னிப்பு அன்ஃபர்கிவ்னஸ் ஒருத்தனை அழிச்சிடுங்க. கவலை கூட பிரச்சனை கிடையாது. கவலை மேட்டரே கிடையாது. நீங்க கவலைப்படுங்க எவ்வளவு வேணாலும். ஒண்ணு நடக்காது. கவலைனா நடக்காது. ஆனால் மன்னிக்காத தன்மை அழித்து விடும். 2க்கும் வித்தியாசம் இருக்கு.
இப்ப நீங்க கவலைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாஸ் ஆகும், ஒரு நல்ல விஷயம் நடக்காம இருக்கும், அவ்வளவுதான். ஆனா மன்னிக்காத தன்மை இருக்கு தெரியுமா? ஒருத்தங்க மேல மன்னிக்காத தன்மைனா என்ன? ஒருத்தங்க மேல வைராக்கியம், கோபம், அவன் அப்படி பண்ணிட்டான்ல, அவங்க அப்படி செஞ்சுட்டாங்கல்ல, இது மனசுல இருக்கிற வரைக்கும் உங்களை அழிவுக்கு நேரா கொண்டு போகும். இட் டேக்ஸ் யூ டு டிசாஸ்டர். ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் நஷ்டம் ஆகுது? ஏன் இது ஆகுது? திருப்பி திருப்பி கடன் பிரச்சனைக்குள்ள போறோம், திருப்பி திருப்பி வியாதி ஆகுது, திருப்பி ஏதோ ஒண்ணு அழிவுக்கு நேரா, டெத்துக்கு நேரா கொண்டு போகிற ஒண்ணே ஒண்ணு அன்ஃபர்கிவ்னஸ். அதை புரிந்து கொள்ளுங்க. கஷ்டம் தாங்க. நிறைய பேர் நம்மள வந்து ஆப்போசிட்டா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா என்ன தெரியுமா? போய் அவன் காலில் விழணுங்கிறது இல்ல, நம்ம ஹார்ட்ல இருந்து அவனை நல்லா இருக்கணும், போட மன்னிச்சிடுறேன்டா, அந்த ரிலீஸ் பண்ணுங்க. அவங்கள நினைச்சா கூட உங்களுக்கு அவனெல்லாம் ஒரு ஒரு இதே இல்லாம எப்ப இருக்கோ அதான் உள்ள இருந்து மன்னிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஃப்ரம் யுவர் ஹார்ட். வாயில சொல்றது இல்ல, ஓகே பிரதர் நான் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன். திருப்பி அவங்க பேரை கேட்ட உடனே அப்படி வரக்கூடாது. அவங்களை எங்கேயா பார்த்த உடனே அப்படின்னு ஓடி இந்த பக்கம் போறது, அதெல்லாம் வேணாங்க. ஆண்டு மன்னிக்கிறதுக்கு யாராவது கஷ்டப்படுறீங்கன்னா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நிஜமாவே இவங்கள மன்னிக்க கஷ்டமா இருக்கு, எனக்கு அவங்கள நினைச்சா ஒரு மாதிரி பண்ணுது, எனக்குள்ள கோபம் வருது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய அன்பு உங்களை ஃபில் பண்ணும். நிஜமா சொல்றேன், எனக்கெல்லாம் ஒரு டைம் கஷ்டமா இருந்தது. நான் சுவிதாட்ட சொன்னேன், சுவிதாவும் நானும், எனக்கு முடியல சுவி, என் நிஜமா சிலர் சிலர் பார்க்கும்போது ரொம்ப கோவம் வருது, கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க செஞ்சதெல்லாம் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும், அவங்க பேசினது ஞாபகம் வரும், அவங்க பண்ணது ஞாபகம் வரும். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு தெரியல, ஆனா எனக்கு மன்னிக்கணும், ஐ வாண்ட் டு ஃபர்கிவ் தம். எனக்கு அவங்கள நினைச்சா அப்படி வரக்கூடாது. நிஜமா சொல்றேன், when you pray God Lord will answer. நிஜமா ஒரு டைம்ல எனக்கு அப்படியே நான் மட்டும் ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு அப்புறம் பாருங்க, நான் அவங்க என்னை பார்த்து திரும்பி போயிருக்காங்களே ஒழிய நான் பாட்டுக்கு ஃப்ரீயா போயிருக்கிறேன். நானும் சுவிதாவும் ஒரு தடவை அப்படிதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஆனா எனக்கு போகவே முடியல, அந்த ஃபங்க்ஷன் போகக்கூடாது போகக்கூடாதுன்னே இருக்கேன். நானும் சுவிதா நான் சொல்லிட்டேன், நான் வரவே மாட்டேன், அவங்களெல்லாம் என் முகத்தை பார்க்கவே முடியாது என்னால, நான் அவங்கள மன்னிக்கிறேன் ஆனாலும் என்னால பார்க்க முடியாது பார்க்க முடியாது அப்படின்லாம் சொன்னேன். ஆனா என்னால முடியல. ஆண்டவர் சொன்னாரு, இல்ல போ. ஆண்டவர்கிட்ட எனக்கு தெரியல ஃபில் மீ லார்ட். நிச்சயமா சொல்றேன், அவருடைய அன்பு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம், தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா ஃபில் மீ லார்ட், எனக்கு என்னால முடியாது ஆண்டவரே, எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, அவங்கள நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு ஏசப்பா. ஆனா ஆண்டவர் பாருங்க அப்படியே நிரப்புனாரு. நானும் சுவிதாவும் போனோம். நிஜமா நாங்க காரை பார்க் பண்ணிட்டு, நான் சொல்றது பல வருடங்களுக்கு முன்னாடி, நாங்க உள்ள போறோம். அப்பெல்லாம் மினிஸ்ட்ரி கூட பண்ணல பாருங்க, எனக்கு அப்ப என்ன பண்ணணும்னு தெரியாது. நாங்க அந்த உள்ள என்டர் ஆகுறோம், எங்களை பார்த்த உடனே நேரா நடந்துட்டு வந்தவங்க டக்குன்னு அப்படி திரும்பிட்டாங்க. எப்படி இருக்கும்? ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, எங்களுக்கு அப்படியே எங்க எங்க முகத்துல அப்படியே சந்தோஷம் இருந்துச்சு. எனக்கு சுவிதாவுக்கும் கொஞ்சம் கூட ஐயோ நம்ம ஏன் வந்துட்டோம் இப்படி பண்ணிட்டாங்களே ஃபீலே இல்ல. நாங்க நாங்க வந்து ஹாப்பியா அங்க இருந்தோம். எல்லாரோடையும் பேசணும். யார் எங்களை பார்த்து ஒரு மாதிரி திரும்பிட்டு போனாங்களோ அவங்களே எங்ககிட்ட வந்து பேசினாங்க தெரியுமா? யாரெல்லாம் அப்புறம் அவாய்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் அந்த அன்பை அங்க ஊட்டிடுவார். புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன பிடிவாதம், சின்ன மனசுல ஒரு என்னால முடியாது, நான் அதை நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்களேன், உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறி. நான் அதுக்கப்புறம் பார்த்திருக்கேங்க, மற்றவங்களை மன்னிக்கிறதுனாலையும் மற்றவங்களை ஏற்றுக்கொள்றதுனாலையும் என் வாழ்க்கையில எவ்வளோ சூழ்நிலையில இருந்து வெளியே வந்ததை பார்த்திருக்கேன், பணம் வந்ததை பார்த்திருக்கிறேன், கடன்ல இருந்து நான் வெளியே வந்திருக்கிறேன். என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஏன்? இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். யார் மேலையும் கோபம், யார் மேலையும் வருத்தம், வைராகியம், இதெல்லாம் அழித்து இதெல்லாம் என்ன ஸ்லோ பாய்சன். சொல்லுங்க, ஸ்லோ பாய்சன். நீங்களே உங்களுக்கே தெரியாம பாய்சன் குடிக்கிற மாதிரி. மன்னிக்காத தன்மை அவ்வளோ அதான் பவுல் எழுதுவாரு, பிசாசினுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு, நான் மன்னிக்கிறேன் பாரு. நீங்க போய் வாசிச்சு பாருங்க, வேதத்துல இருக்கு. அவர் சொல்லுவாரு, பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? ஒருத்தங்களை மன்னிக்க விடாதபடி மனசுல அதை போட்டுக்கிட்டே இருப்பான். அவங்க பண்ணது இப்படி, அவங்க இப்படி செஞ்சாங்க, நான் மன்னிக்க மாட்டேன், நான் ஐயோ. நிஜமா அதை அழித்து விடும். அந்த ஒண்ணு மட்டும் உங்க மனசுல வச்சுக்கோங்க, forgive all. சொல்லுங்க, I forgive all. அதே மாதிரி மன்னிப்பு கேட்கறதுல தயங்காதீங்க. மன்னிப்பு கேட்கறதுல தயங்காதீங்க. நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்களா? ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க தப்பே பண்ணல.
என்ன ஒண்ணும் குறையாது தெரியுமா? நீங்க போய் ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, பரலோகமே கை தட்டும். இது நிறைய பேர் தெரியறது இல்ல, நிச்சயமா தெரியறது இல்ல. நான் ஒரு டைம்லாம் இப்படிதான் நிறைய பேர் ஒருத்தன்ட்ட எல்லாம் எங்க ஃபேமிலி இதுல எல்லாம் பேசுறது இல்ல. ஆனா எனக்கு தெரியும் என்கிட்ட ஒரு நியாயம் இருக்குன்னு தெரியும். அவங்க அப்படிலாம் பண்ணிட்டாங்க, அது அநியாயம்னு தெரியும். ஆனா எனக்குள்ள தோணுச்சு, சரி வேணாம் எதுக்கு இதை நம்ம மனசுல வச்சுட்டு. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? நான் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், ஃபர்கிவ் மீன்னு. பரவாயில்ல, சரி நானே தோத்துட்டேன், பரவாயில்லப்பா நான் தோத்துட்டேன்பா, உங்ககிட்ட தோத்துட்டேன், சரி நீ ஜெயிச்சிட்ட, அவங்க அட்லீஸ்ட் சந்தோஷப்படட்டுமே. புரியுதுங்களா? நம்ம ஒருத்தங்கிட்ட போய் மன்னிச்சிரு, நான் என்ன மன்னிச்சிருன்னு கேட்கறதுனால நம்ம குறைஞ்சிடவே மாட்டோம். இது புரியாம நிறைய பேர் இன்னும் வைராகியம் வைராகியம். எத்தனையோ குடும்பங்கள்ல பெத்த பிள்ளைங்க கிட்ட வைராகியம். எனக்கெல்லாம் அதெல்லாம் கேட்கும்போது, பெத்த பிள்ளைங்க, வயித்துல பிறந்த பிள்ளைங்க அவெல்லாம் வீட்டுக்கே வரக்கூடாது. பெத்த பிள்ளைங்க கிட்ட என்னங்க வைராக்கியம்? பிள்ளைங்களை மன்னிக்க முடியாத பெற்றோர், சிலர் பேரண்ட்ஸை மன்னிக்க முடியாத பிள்ளைங்க, கூட பிறந்தவங்களை மன்னிக்க முடியாத. ஆண்டவர் சூழ்நிலையை கொடுப்பாரு, நீங்க பேசுற மாதிரி அதெல்லாம் வரும், அதை பயன்படுத்தி கொள்ளணும். அப்பவும் நான் வைராகியம், நான் பேச மாட்டேன், என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்பவும் என்ன சொல்றது? அதனால இதை யாரெல்லாம் கேக்குறீங்களோ தயவு செஞ்சு சொல்றேன், உறவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மன்னிப்பு கேட்கறதுல தவறே இல்லை, மன்னிக்கிறதுல தவறே இல்லை. உலகத்தானே சொல்றான், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன். பெரிய மனுஷனா இருங்க, கடவுளா இருங்க, ஆண்டவர் பிள்ளையா இருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க, எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுங்க. சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட், எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இது நான் இப்ப சொன்னது ஏதோ நினைக்காதீங்க, இதுதான் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்தும். நிஜமா சொல்றேன், என்னைக்கா ஒரு நாள் இதை சொல்லுவீங்க நீங்க, அன்னைக்கு பிரதர் கேட்டேன் பிரதர், அதுக்கப்புறம் என் லைஃப் நிஜமா மாறிடுச்சு பிரதர், வேற மாதிரி என் பிள்ளைங்க லைஃப் மாறிடுச்சு, வீட்டுல இப்படி மாறிடுச்சு, அது மாறிடுச்சு, எல்லாம் மாறும். ஏன் தெரியுமா? இது ரொம்ப முக்கியம். இது கூட எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா அது வேற லெவல். ஓகேங்களா? இது கூட வேற அடுத்தடுத்து எல்லாம். see it is very, இதுதான் ரூட். forgiveness is a root. love, ஏன் இதுல அன்பு கலந்து இருக்கு, பாசம் கலந்து இருக்கு, அன்கண்டிஷனல் லவ், எதையும் எதிர்பார்க்காத அன்பு, தேவனுடைய அன்பு. சோ இதை நீங்க மனசுல ஏத்துக்கோங்க. டைம் எடுங்க, உங்களால முடியலன்னா ஒண்ணுமே இல்லை, அவசரமே படாதீங்க, ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இசப்பா சரி மன்னிச்சிட்டீங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணம் தெரியுமா? மத்தவங்க உங்களுக்கு செஞ்சதை திருப்பி யார்ட்டையும் சொல்லி காட்ட மாட்டீங்க. மறுபடியும் சொல்றேன், இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க உங்களுக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க, நீங்க மன்னிச்சிட்டீங்க. நீங்க உண்மையாவே மன்னிச்சிட்டீங்கன்னா அந்த கதையை அவங்க எனக்கு இப்படி பண்ணாங்க, அவங்க எனக்கு அப்படி செஞ்சாங்க, அவங்க என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா அப்படின்னு ஒருத்தர்ட்டையும் சொல்ல மாட்டீங்க. உண்மையிலே நீங்க சொல்லாம எப்ப வரீங்களோ அப்பதான் உங்க ஹார்ட்ல அவங்கள மன்னிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? இப்பவும் நான் மன்னிச்சிட்டேன் பிரதர், நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா, அவங்க அன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க 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 இப்படின்னு சொல்றீங்கன்னா உங்க ஹார்ட்ல மன்னிக்கலன்னு அர்த்தம். அதுவே மிகப்பெரிய டிசாஸ்டர், மிகப்பெரிய ஆபத்து. எப்போன்னு தெரியாது, ரொம்ப ஆபத்துங்க. விட்டுருங்க. மன்னிச்சிட்டீங்களா, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசாதீங்க, யார்ட்டையுமே பேசாதீங்க. நேவர் நேவர், அவ்வளவுதான். ஏன்னா ஆண்டவர் எப்படி மன்னிக்கிறாரு, மன்னிச்சுட்டு தூக்கி போட்டுடுறாரு. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு தூக்கி போடுறாரு, கடல்ல போடுறாராம். திருப்பி நீ உங்களால தொடவே முடியாத அளவுக்கு தேவன் மன்னிக்கும் போது அதை தூக்கி போடுறாராம். அதை பத்தி பேசுறதே கிடையாது பாருங்க. ஆனா நம்ம சும்மா சாட்சி சொல்ற மாதிரி சாட்சி சொல்றோம்னு சொல்லிட்டு மத்தவங்க செஞ்சதெல்லாம் சொல்றது. எனக்கு அதுவும் சிலர்லாம் சாட்சி, எனக்கு பயமா இருக்கும் சாட்சி கேட்கறதுக்கு. பிரதர் என் சாட்சி என்ன தெரியுமா, ஆமா எங்க என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா, அதை பெருசா இந்த சினிமா அப்படிதான் பாருங்க, நல்லதை சொல்றேன்ட்டு கடைசி 10 நிமிஷம் சொல்லுவான், ஆனா அதுக்கு முன்னாடி கெட்டதா காட்டிட்டு இருப்பான். அந்த மாதிரி சாட்சி சொல்லும் போது கூட இன்னொருத்தங்களை நெகட்டிவா சொல்லவும் கூடாது. இப்படிலாம் இருந்தது, ஆனால் ஆண்டவர் என்ன அப்படி நடத்திட்டார். ஏன் மனசுல இருந்து மன்னிச்சிட்டீங்கன்னா உங்களை விட்டு அப்படி போயிரும் பாருங்க, எல்லாமே ஃப்ரீ ஆயிடும். யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க சொல்லுங்க,
சந்தோஷம், ஹாப்பினஸ், ஹாப்பி லைஃப். சந்தோஷமா வாழணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்ங்கிற எண்ணத்தை மட்டும் வையுங்க. உங்க லாங் லைஃப் அவ்வளவுதான். சிரிச்சுக்கிட்டு ஜாலியா ஹாப்பியா இருங்களேன். மன்னிச்சுக்கிட்டு பாருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க, சந்தோஷமா இருங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்புங்க. அப்புறம் என்ன, இதுவே போதுங்க. லாங் லைஃப். ஆமா, லாங் லைஃப். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. நீடித்த நாட்களாய் ஹாப்பியா ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டே இருக்கும். யூ லிவ் ஃபார் அதர்ஸ். பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாரும் இதை அனுபவிப்பாங்க. நிச்சயங்க, இதெல்லாம் அனுபவிப்பாங்க. தேங்க்யூ ஃபாதர். முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபாதர். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிக்கிறேன். இந்த சத்தியங்கள் அவங்களை விடுதலை செய்யட்டும், பலப்படுத்தட்டும். இது எல்லாம் அவங்களுக்குள்ள நிஜமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். தேங்க்யூ ஆல். நிறைய பேர் உட்கார்ந்து ஃபுல்லா கேட்டீங்க. தேங்க்யூ சோ மச். திருப்பியும் யூடியூப்ல போய் மறுபடியும் கேளுங்க. ஓகே, நாளைக்கு காலையில 5:30 மீட் பண்றேன். எல்லாரும் ஹாப்பியா? ஹாப்பின்னு போடுங்க. ஹாப்பி, சிரிங்க. அவங்க சந்தோஷமா இருங்க. அடுத்த மாதம் செப்டம்பர் வேற லெவல்ல இருக்கும். டோன்ட் வரி. என்ஜாய் த டே. பிளஸ் யூ. பை 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 பை.